ஒரு மாற்றத்தை நோக்கி தமிழகம் நகர்ந்து கொண்டிருக்கிறதை கண்ணு முன்னாடி பார்க்க முடியுது. மாற்றம்னா சாதாரண மாற்றம் இல்லை, பெரும் மாற்றமாக இருக்குது. இதையெல்லாம் தாண்டி ஒரு தனித்தன்மையாக தனித்துவமாக நின்று இன்னைக்கு நான் தான், அதாவது கிங் மேக்கர் கிடையாது, நான் தான் கிங் அப்படின்னு சொல்லி தேர்தலுக்கு முன்னையே இன்னைக்கு அதை பார்த்தோம்னா ஒரு உண்மையான நிதர்சனமாக உண்மையாக மாறக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு நம்ம பார்க்க முடியுது. 100 தொகுதிக்கு மேலே முன்னணியில் இருக்காரு அப்படின்றதுக்காக அவரோட கூத்தாடின்னு சொல்கிறத நம்ம வாபஸ் பெற முடியாது. கூத்தாடி தான் அது. திரைப்படங்களில் முஸ்லீம்களை தீவிரவாதியாக பயங்கரவாதியாக சித்தரித்து திரைப்படங்கள் எடுக்கும் பொழுது இஸ்லாமிய அமைப்புகளில் யாரும் முன் வரல அதை எதிர்த்து போராடுவதற்கு. ஆனால் இந்திய தேசிய கட்சி சார்பாக நான் தான் எதிர்த்து போராடுவேன். அதுக்கு காரணமே என்ன சொன்னால், இன்றைய தேர்தல் ரிசல்ட் தான் உங்களுக்கு சொல்லுவேன். ஏன் சொன்னீங்கன்னா, விஜய்க்கு என்ன தகுதி இருக்குது, முதல்வர் ஆகிற அளவுக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொன்னால் ஒன்றுமே இல்லை. நிறைய வாக்குறுதிகள் அவரும் கொடுத்துருக்காரு. இப்போ ஆட்சிக்கு வந்தாருன்னா அவர் அதெல்லாம் நிறைவேற்றுறாரா இல்லையான்றது மக்கள் மத்தியில் ஒரு கேள்வி பதில் ஆகுமா இல்லைங்களா? அதெல்லாம் நம்ம சாதாரணமாக கடந்து போக முடியாது இல்லையா? ஆட்சி 104 தொகுதி தான் இருக்காரு. இப்போ அந்த மெஜாரிட்டிக்கு வேணும்னு சொன்னால் சில கட்சிகளுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர் கூட்டணியில் சேர்க்கணும், புரியுதுங்களா? அதனால அவர் தன்னந்தனியாக நின்னாரு, வெற்றி மிகப்பெரிய விசேஷத்தோட தமிழ்நாட்டை ஆள போறாரு அப்படி இப்படின்னு டயலாக் தோண நல்லா இருக்குமே தவிர ஆட்சி அமைக்கிறதுன்றது அவ்வளோ சாதாரணமானது இல்லை. திமுகவும் அதிமுகவும் சேர்ந்தாங்கன்னு சொன்னா தாவேக்கு ஆட்சி அமைக்க முடியாது இல்லைங்களா? எதிர்கட்சியை தான் உட்காரணும். முடிஞ்ச அளவுக்கு விஜய் ஆட்சி அமைக்கிற வரையிலும் விஜய் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை எங்கன்னா ஒரு பங்களால கூட்டி வச்சிருந்தா தான் வேலைக்கு ஆகும். இல்லைன்னு சொன்னா கடைசி யாருமே சொல்ல கேட்க மாட்டேன்றீங்க. கிறிஸ்துவ மிஷினரிகள் மட்டும் இல்ல, தலித் வாக்குகள் முழுக்க விஜய்க்கு போகுதுன்னு சொல்லிட்டு வரேன், கேட்க மாட்டேன்றாங்க. ஆனா இன்னைக்கு அதை அனுபவிக்கிறாங்க. நான் அதனாலதான் சொன்னேன், திமுக மிகப்பெரிய பின்னடைவு சந்திக்கும், திமுக ஓட்டுகளைத்தான் விஜய் பிரிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அடிச்சு சொல்லிட்டு வந்தேன். இன்னைக்கு ஒரு கட்சியினுடைய தலைவரே தோக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டாருன்னா தமிழ் ஊடகப்பினர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு மாற்றத்தை நோக்கி தமிழகம் நகர்ந்து கொண்டிருக்கிறதை கண்ணு முன்னாடி பார்க்க முடியுது. இது மாற்றம்னா சாதாரண மாற்றம் இல்லை, பெரும் மாற்றமாக இருக்குது. அது எந்த வகையில எப்படி அப்படிங்கிறது கொஞ்சம் நம்ம இது அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா தெரியும். அதற்கு அரசியல் ஆய்வாளராகவும் இருந்து மிக மிக நீண்ட காலமாக இதுல நம்ம அனலைஸ் பண்ணி கொண்டிருக்கிற தடா ரஹீம் நம்மளோட வந்திருக்காரு. வணக்கம் தடா ரஹீம். வாங்க. இப்போ இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ இன்னைக்கு இந்த சமயத்துல 102 தொகுதிகள்ல முன்னணியில் இருக்குது தாவேகா. அது போல பலம் வாய்ந்த கட்சிகளாக திராவிட கட்சிகளாக இருக்கக்கூடிய 2 கட்சிகளுமே ஒரு பாதியும் கூட வரல அப்படிங்கிறது தெரியுது. அவங்களும் முன்னணியில் தான் இருக்காங்க, இன்னும் இறுதியான செய்திகள் வரல. ஆனா இது இன்றைக்கே ஓரளவுக்கு யார் வரப்போறா அப்படிங்கிறது நம்மளுக்கு ஊகிக்க கூடியதா இருக்குது. விஜய் புதுசாக ஆரம்பிச்சிருந்தது கிட்டத்தட்ட ஒரு வருடம் 1.5 வருடத்துக்குள்ளதான் ஆரம்பிச்சாங்க. அவ்வளவு வேகமாக செயல்பட்டு இன்னைக்கு வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவங்க கூட போட்டி போட்ட திமுகவும் சரி, அல்லது பிஜேபி அணியில் என்டிஏ கூட்டணியாக இருந்த எடப்பாடியார் அணியும் சரி, இன்னைக்கு அவர்கள் 2ஆம் 3ஆம் இடத்துக்கு பின் தள்ளப்பட்டிருக்கார்கள் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஆனா இந்த தாவக்கால நீங்க பாத்தீங்கன்னா, காங்கிரசும் இவர்களோட ஒரு கூட்டணி போடுறதுக்கு முயற்சி பண்ணாங்க, நம்மள்ட்ட ட்ரை பண்ண அது நம்மளுக்கு தெரியும். அதே போல பிஜேபியும் முயற்சி பண்ணாங்கிறது தெரியுது. சோ இதையெல்லாம் தாண்டி ஒரு தனித்தன்மையாக தனித்துவமாக நின்று இன்னைக்கு நான் தான், அதாவது கிங் மேக்கர் கிடையாது, நான் தான் கிங் அப்படின்னு சொல்லி தேர்தலுக்கு முன்னையே அறிவிச்சு இன்னைக்கு அதை பார்த்தோம்னா ஒரு உண்மையான நிதர்சனமாக உண்மையாக மாறக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு நம்ம பார்க்க முடியுது. நீங்க உங்களோட கருத்துப்படி பார்த்தோம்னா, பல நாட்களாக அவர் ஒரு கூத்தாடி, ஒரு நடிகர், அவர் பின்னாடி போகக்கூடாது அப்படிங்கிற இதுல உங்களுக்கு ஒரு கடும் எதிர்ப்பாளராக இருந்தீங்க. ஆனா அதே சமயம் திமுகவுடைய மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பாளர் தான் இருங்கிறது அதை பதிவு வைக்கிறோம்.
இந்த இப்ப இருக்கிற சமயத்துல இந்த காலகட்டத்துல இன்னைக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த ரிசல்ட் எல்லாம் பார்த்துட்டு? இல்ல அவர் வந்து 100 தொகுதிக்கு மேல வந்து முன்னணியில இருக்காரு அப்படின்றதுக்காக அவரோட கூத்தாடின்னு சொல்றத நம்ம வாபஸ் பெற முடியாது. கூத்தாடி தான் அது, எந்த மாற்று கருத்தும் இல்லை. மக்கள் வந்து தமிழக மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொள்கை அடிப்படையில் வாக்களிக்கணுன்ற இதெல்லாம் முடிவெல்லாம் இல்லை. இப்போ இருக்கிற மக்கள் தெளிவாக இருக்காங்க. ஏன் சொன்னீங்கன்னா எல்லா மக்களுமே வந்து கொஞ்சம் வந்து அந்த சினிமா மோகம் வந்து அதிகமாக இருக்குது. நான் திரைப்படங்களில் முஸ்லீம்களை தீவிரவாதியாக பயங்கரவாதியாக சித்தரித்து திரைப்படங்கள் எடுக்கும் பொழுது இஸ்லாமிய அமைப்புகளில் யாரும் முன் வரல அதை எதிர்த்து போராடுவதற்கு. ஆனால் இந்திய தேசிய லீக் கட்சி சார்பாக நான் தான் எதிர்த்து போராடுவேன். அதுக்கு காரணமே என்ன சொன்னால் இன்றைய தேர்தல் ரிசல்ட்டு தான் உங்களுக்கு சொல்லுவேன். ஏன் சொன்னீங்கன்னா இன்னும் தமிழ்நாட்டில் வந்து திரைப்படத்தை பார்த்துட்டு அது திரைப்படம் அப்படின்னு சொல்லி கடந்து போகிற மக்கள் அதிகமாக இல்லை. திரைப்படத்தை பார்த்து தங்களுடைய வாழ்க்கையை அப்படி மாற்றிக்கிற நிலை இருக்குது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சினிமாவில் இருக்கக்கூடிய வன்முறை தான் இன்றைக்கி நிஜத்திலையும் வன்முறையாக மாறுது. ஆனால் சினிமாக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா வன்முறை நடக்கிறது தான் வச்சு நாங்கள் சினிமாவை எடுக்கிறோம். இல்லை, சினிமாவில் காட்டுற அந்த ஹீரோயிசம் வன்முறை அதுதான் மக்கள் மத்தியில் பிரதிபலிக்குது. அது போதை வஸ்துகளாக இருக்கட்டும் அல்லது வன்முறையாக இருக்கட்டும் எல்லாமே அந்த சினிமா, அதேமாரி பெண்கள் விஷயமா இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த சினிமா வந்து அப்படியே இல்லை சினிமாவுடைய பிரதிபலிப்பு தான் மக்கள் கிட்ட போகுதுன்ற நான். சினிமாவுடைய பிரதிபலிப்பு அதனுடைய இல்லை அதனுடைய எதிரொலி தான் இப்போ வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னா தாவேக்கா வந்து 100 தொகுதியில முன்னணியில இருக்காங்க. இல்ல நீங்க சொல்றது வந்து சினிமாவின் தாக்கம் வந்து மிகப்பெரிய அளவுல தமிழ் மக்களிடத்துல பாதிப்பை உண்டாக்குகிறது இன்னைக்கு நேத்து இல்ல. நீங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்னு ஒரு கேரக்டரே வந்து ஒரு வேறு வகையா இருந்த ஒரு நபரை அவர் வந்து ஒரு பெரிய வீரனாக காட்டி இன்னைக்கு வந்து உலக தமிழர்களிடத்திலேயே ஒரு வீரத்திற்கான அடையாளமாக ஒரு கட்டபொம்மனை தான் நம்ம காமிக்கிறோம். ஆனா அது உண்மை நடந்ததா, உண்மை இருந்ததா அப்படிங்கிறதுக்கு அதற்கு சான்று கிடையாது. அதுக்கு மறுப்பு சான்று தான் அதிகமா இருந்திருக்குது. அதை நம்ம இப்ப பேச வேண்டாம். அதாவது தாக்கம், அதாவது சினிமாவுடைய தாக்கம்ங்கிறது மிகப்பெரிய அளவுல இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே தெரியும். இல்ல இப்போ அதை தவிர இல்ல நான் சொல்ற ஒரு விஷயம் கேளுங்க. அதை தவிர விஜய்க்கு என்ன தகுதி இருக்கு, முதல்வர் ஆகிற அளவுக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொன்னா ஒண்ணுமே இல்லை. சினிமா பிரபலம், பணத்தை வாங்கி சம்பாதிச்சாப்புல சினிமாவில் நடிச்சா ஹீரோஸாவே பண்ணாரு. அது இன்னைக்கு என்ன ஆகுதோ அந்த ரசிகர்கள் அப்படியே தங்கள் தலைவனா ஏத்துக்கிறாங்கன்னும் போது அப்போ அவருக்கு வேற என்ன தகுதிகள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இன்னைக்கு ஜெய் ஸ்டார்ன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம பிளேட்டை மாற்றக்கூடாது. நான் ஃபேக்டை பேசுகிறேன். நான் என்ன தகுதிகள் இருக்குது, அந்த தகுதிகள் அவருக்கு இருக்கா இல்லையான்னு இப்போ வருங்காலத்தில் இப்போ வந்து வெற்றி பெற்றிருக்காரு. அவர் முதல்வராக வரணும், சட்டமன்றத்தில் எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும், ஆக்கப்பூர்வமான பணிகள் வந்து நடத்தணும். அவர் தேர்தலுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதிகள் மகளிருக்கு வந்து மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு வந்து 2500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்கிறத கொடுக்கணும். அப்புறம் வந்து மருத்துவ காப்பீட்டு தொகை 25 லட்சமாக உயர்த்துவேன்னு சொன்னார், அது உயர்த்தணும். அதேமாரி வந்து குடும்பத்தில் பெண் வந்து திருமணம் பண்ணாங்கன்னா 1 சவரன் நகை கொடுப்பேன்னு சொன்னால் மாமன் சீராக ஒரு மோதிரம் போடுவேன்னு சொல்லியிருக்காரு. வீடு இல்லாதவர்களுக்கு வீடு, வாகனம் இல்லாதவர்களுக்கு வாகனம். அப்புறம் காமராஜருடைய பேரில் வந்து கல்வி கூடங்கள், அதாவது தனியார் அரசு பள்ளிகளை வந்து தனியார் கல்வி ஈக்குவலாக நான் வந்து செய்வேன்னு சொல்லியிருக்காரு. இது போன்ற நிறைய வாக்குறுதிகள் அவரும் கொடுத்துருக்காரு. இப்போ ஆட்சிக்கு வந்தாருன்னா அவர் அதெல்லாம் நிறைவேற்றுறாரா இல்லையான்றது மக்கள் மத்தியில் ஒரு கேள்வி பதிலாகுமா இல்லைங்களா? அதெல்லாம் நம்ம சாதாரணமாக கடந்து போக முடியாது இல்லையா? ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயங்களை சொல்லியிருக்காரு. சாதாரணமாக நடந்த ஒரு சில சம்பவங்களை கூட அரசை குற்றம் சாட்டி அவர் சொல்லியிருக்காரு. இப்போ அவரே அரசில் இருக்கும்போது அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் அவர் மீது விழும் இல்லைங்களா? அப்போ அதை எப்படி எதிர்கொள்றாரு அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பார்க்க தானே போகிறோம் பிற்காலத்தில். அதனால நாம அவருக்கு மீது வச்ச குற்றச்சாட்டுகளை எல்லாமே வந்து நாங்கள் வந்து தப்பாக வச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு கூட மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு 60-70% மக்கள் விஜய்க்கு எதிராக தான் வாக்களிச்சிருக்காங்க. நீங்கள் இதை பார்த்துக்கணும். நீங்கள் ஏன்னா திமுகவுக்கு வாக்கு சதவீதமும் சரி, அதிமுக வாங்கியிருக்க வாக்கு சதவீதமும் சரி, அப்புறம் நாம் தமிழ் கட்சி இன்னும் சில பேர் வாங்கி இருக்கக்கூடிய வாக்கு சதவீதத்தை எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு இமாலய வெற்றியெல்லாம் வந்து விஜய் பெறலை. நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ரெண்டாவது இது மெஜாரிட்டிக்கே பார்த்தீங்கன்னா 120, 121 தொகுதிகள் தேவை. இப்போ அதுவே பார்த்தீங்கன்னா 104 தொகுதி தான் இருக்காரு. இப்போ இந்த மெஜாரிட்டிக்கு வேணும்னு சொன்னால் சில கட்சிகளுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர் வந்து கூட்டணியில் சேர்க்கணும். புரியுதுங்களா? அதனால வந்து அவர் வந்து தன்னந்தனியாக நின்னாரு, வெற்றி மிகப்பெரிய இது விசேஷத்தோட தமிழ்நாட்டை ஆள போறாரு அப்படி இப்படின்னு டயலாக் போனால் நல்லா இருக்குமே தவிர ஆட்சி அமைக்கிறதுன்றது அவ்வளோ சாதாரணமானது இல்லை இல்லைங்களா? இல்லை, இப்போ நீங்க சொல்றது ஏற்றுக்கிறோம்.
அதாவது இன்றைக்கு வந்து இப்ப இந்த காலகட்டத்துல இந்த நிமிஷத்துல 102 தொகுதியில முன்னணி அப்படிங்கறத வந்திருக்கக்கூடிய இவர் அப்சல்யூட் மெஜாரிட்டிக்கு இன்னும் வாங்கல. அதான் சொல்றேன், 120 121 தொகுதி இருக்கணும் குறைஞ்சபட்ச மெஜாரிட்டிக்கு. இந்த சமயத்துல நான் ஒரு கேள்வி வைக்கிறேன் உங்களுக்கு. இவர் தனியா ஓரளவுக்கு வந்து மெஜாரிட்டியா இல்லாம வர்றார். அப்போ யாரோட உதவியோட இவர் ஆட்சி அமைப்பார்னு என்ன நினைக்கிறீங்க நீங்க? இல்ல, அது வந்து காங்கிரஸ் இப்ப கொஞ்சம் பேர் முன்னணியில இருக்காங்க. இப்ப காங்கிரஸினுடைய தமிழ்நாடு தலைவர் செல்வ பெருந்தகை வந்து தோல்வி முகத்துல போயிட்டு இருக்காரு. ஒரு தமிழ்நாட்டினுடைய முதல்வர் ஸ்டாலினே தோற்று போயிட்டாரு. நீங்க இதெல்லாம் பார்க்கணும். இன்னைக்கு இந்த தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அதிசயங்கள்லாம் நடந்திருக்கு. தோற்று இருக்காரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாஜக நிறைய இடங்கள்ல பாஜக 27 தொகுதிகள் அதிமுக கூட்டணியில் வாங்கினாங்க. நிறைய தொகுதிகளில் தோற்று இருக்காங்க. அவங்க பின்னணியில் இருக்காங்க. ஆமாம், பின்னடைவில் இருக்காங்க. அதேமாதிரி அதிமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள் கூட மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெறலை. இப்போ விஜய்க்கு வந்து ஒரு சப்போர்ட்டராக இருக்கணும்னு சொன்னால் காங்கிரஸில் ஜெயிக்கக்கூடியவங்க, விடுதலை சிறுத்தைகளில் ஜெயிக்கக்கூடிய கட்சிகள், மேபி பாமகவில் சில தொகுதிகள் முன்னணியில் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து விஜய்க்கு ஆதரிக்கலாம். அதிமுக ஆதரிக்கும், திமுக ஆதரிக்கணும்னா நிச்சயம் வாய்ப்பு இல்லை அதுக்கு. ஏன்னா இப்போ அதிமுக ஆதரிக்காது என்ன அடிப்படையில் நீங்க சொல்றீங்க? இல்லை, அதிமுக ஆதரிக்காது, திமுக அவங்க ஆதரிச்சாங்கன்னா அவங்களுடைய பலகீனம் அம்பலப்பட்டுரும் இல்லைங்களா அவங்களுக்கு. அதாவது அவங்க முதல்வர் வேட்பாளர்னு சொல்லிட்டு தேர்தல் அறிக்கையை கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இன்னொரு கட்சிக்கு ஆதரிக்கணும்னு சொன்னால் அப்போ அவங்க வந்து அந்த எதிர்கட்சின்ற அந்தஸ்தை கூட இழக்கிறாங்க இல்லையா. அது செகண்டு தேர்டு அது வேறு விஷயம். அவங்க வந்து ரெண்டும் பெரும் கட்சிகள். அப்படி இருக்கும்போது அவங்க அவ்வளோ சாதாரணமாக வந்து அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க அந்த விஷயத்துக்கு. இல்லை, ஆளுங்கட்சியோட கூட்டணி இருக்கிறது பெருசா எதிர்கட்சி பெருசா நீங்க நினைக்கிறது? ஆளுங்கட்சியோட இல்லை ஆளுங்கட்சி கூட்டணி இல்லை நீங்க ஆளுங்கட்சி கூட்டணி இருக்கிறது பெருசா எதிர்கட்சி பெருசான்றீங்க. ஆனா இப்ப ஆளுங்கட்சி கூட்டணியில் இருந்தோன்னா அடுத்த தேர்தலில் வந்து அவங்களுக்கு அது பின்னடைவு வரும் இல்லைங்களா. அடுத்த தேர்தலில் வந்து நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் கொண்டு போக முடியாது இல்லையா. அப்போ நீங்கள் வந்து அந்த கூட்டணின்ற ஒரு இது போயிடும். அப்போ அதிமுகவுடைய நிலை என்ன ஆகிடும்னு சொன்னால் அந்த அதிமுக கட்சி தலைமை தாங்கினது போய் தாவேக்க அதிமுக தலைமை தாங்கின நிலைக்கு ஆகிடும். அதனால் நீங்கள் வந்து அதிமுக வந்து வேணா ஒன்று செய்யலாம். சில விஷயங்களுக்காக நாங்கள் மேலேருந்து, அதாவது கூட்டணியில் இல்லாமல் வெளியிலேருந்து ஆதரவுன்னு சொல்லலாம். மேபி அது ஒரு குறைஞ்சபட்சம் அது நீடித்த அரசு இல்லாது எப்போ வேணாலும் கழட்டிட்டு வந்துடுவாங்க. இல்லை, கூட்டணின்னு சொன்னால் காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏக்கள், விடுதலை சிறுத்தை கட்சி எம்எல்ஏக்கள், பாமக எம்எல்ஏக்கள், இது போல இருக்கக்கூடிய சிறு சிறு கட்சி எம்எல்ஏக்களோட விஜய்க்கு ஆதரவு. ஏன்னா கூட்டணியில் வந்து அவர் சொல்லியிருக்காரு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லியிருக்காரு. அந்த அடிப்படையில் போகலாமே தவிர மற்றபடி இது அதிமுக ஆதரிக்கும் அல்லது திமுக ஆதரிக்கும், வெளியிலேருந்து ஆதரிப்பாங்க, உள்ளேருந்து ஆதரிப்பாங்க, இந்த இதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்க முடியாது. இவங்க யார் ஆதரித்தாலும் அவங்களுடைய அந்த ஒரு மாஸ் கட்சின்றது அந்த இதுவை இலக்கை இழந்துருவாங்க அவங்க அடுத்தடுத்த தேர்தல். ஏன்னா இந்த தேர்தல் என்பது முடிவு இல்லை, அடுத்தடுத்த தேர்தல்கள் இருக்கு. அந்த தேர்தல்களை அவங்க தலைமை தாங்க முடியாது இல்லையா. இல்ல, இப்போ பல மாநிலங்கள்ல வந்து கூட்டணி ஆட்சி தான் நடைபெறுது. இப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த சூழலும் பார்த்தோம்னா கூட்டணி ஆட்சிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்குது. இல்ல, கூட்டணி ஆட்சி வரும், அதுதாங்க. அதிமுகவோ திமுகவோ போவாது கூட்டணிக்கு. நீங்க ஒண்ணு பாருங்க, ஒரு கால் வந்து இப்ப காங்கிரஸ்ல வந்து ஒரு 5 சீட்டு ஜெயிக்கிறாங்கன்னு போது அது வந்து தாவேக்காக ஆதரிப்பாங்க. ஆனால் திமுக கூட்டணியில் இருந்தவங்க, ஏன்னா கூட்டணி தான் திமுக கூட்டணியில் தான் இருந்தவங்க. ஆனால் திமுகவே வந்து தாவேக்காக ஆதரிக்கணும்னா ஆதரிக்காது. அதேமாதிரி அதிமுக கூட்டணியில் பாமக உட்பட சில கட்சிகள் இருக்குது. இப்போ அவங்க வெற்றி பெற்றாங்கன்னா அவங்க வேணால் வந்து தாவேக்காவுக்கு ஆதரிப்பாங்க. ஆனால் அது அதிமுகவை ஆதரிக்குன்னு சொல்லி நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும்? அதிமுகவும் திமுகவும் கூட்டணி வச்சுன்னா இப்போ தாவேக்கா ஆட்சி அமைக்க முடியாது இல்லையா. நான் சொல்கிறேன், அப்படி அமைக்க முடியுமா? நீங்க சொல்றீங்கல்ல, ஒரு ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா ஒரு பலம் வேணும்னு சொன்னா திமுகவும் அதிமுகவும் சேர்ந்தாங்கன்னு சொன்னா தாவேக்கா ஆட்சி அமைக்க முடியாது இல்லைங்களா. எதிர்கட்சியை தான் உட்காரணும். ஆனா அந்த நிலை ஏற்படுமா? ஆட்சி அமைக்கிறது இன்னும் ஒரு சில தினங்கள்ல அது தெரிஞ்சு போயிடும். யாரோட கூட்டணி, யார் சேர்றா, என்ன பண்றாங்கன்னு நம்ம பார்த்துருவோம். இல்ல, ஒரே ஒரு விஷயம்தான். என்ன நான் சொல்றேன்னு கேட்டா, நீங்க வந்து விஜய்க்கு எதிரானது கட்சின்னு பார்த்தோம்னா திமுக, அதிமுக எடப்பாடியாருக்கு எதிரான கட்சின்னு பார்த்தா திமுக. இப்ப இவங்க 2 பேருக்கு எதிரியே ஒருத்தர் இருக்கானா அவனை வந்து ஆட்சியில் வர விடக்கூடாதுங்கிற வேண்டி இவங்க 2 பேரும் ஒண்ணு சேரலாம் அப்படிங்கறதா ஒரு கருத்தா இருக்குது.
அது அது சேர்ந்தாங்கன்னா அதை விட கேவலம் இல்ல அது சேர்ந்தாங்கன்னா அதை விட கேவலம் உலகத்துல எங்கேயுமே இருக்காது. இல்ல அது நம்ம ஏன்னா இப்ப எடப்பாடியார் வந்து இது இப்ப இருக்கிற இந்த என்டிஏ கூட்டணிக்கு என்ன சொன்னார்னா, கொள்கை வேறு கூட்டணி வேறு, தேர்தலுக்காக நாங்க எல்லாம் ஒண்ணு சேர்றோம் அப்படிங்கிறாங்க. அதே போல ஆட்சி அமைக்கிறதுக்காக ஒண்ணு சேர்றோம்னு சொல்றத ரொம்ப நேரம் ஆகாது. அது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இல்ல அப்படியெல்லாம் கனவு காணாதீங்க நீங்க. இல்ல அப்படியெல்லாம் கனவு காணாதீங்க. இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா தாவேக்கா தான் வந்து ஆட்சி அமைக்கிற நிலையில இருக்காங்க. அந்த தாவேக்காவுக்கு மேலிருந்து இன்னும் சில சிறிய கட்சிகள் இப்போ எக்ஸ்ட்ரா என்னென்ன வருதுன்னு தெரியல. யார் யார் எவ்வளவு தொகுதி ஜெயிக்காங்கன்னு இன்னும் இறுதி முடிவு வரல. மேபி நான் என்னுடைய பார்வையில் என்னன்னா, இப்போ காங்கிரஸ் ஒரு 5 இடம் ஜெயிக்கிறாங்க, விடுதலை சிறுத்தை கொஞ்சம் ஜெயிக்கிறாங்க, பாமக ஜெயிக்கிறாங்க, அல்லது டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஜெயிக்கிறாங்க. இது போன்ற கட்சிகளை வந்து உடைய ஆதரவோட தாவேக்கா ஆட்சி அமைக்கலாமே தவிர, ஆனால் தாவேக்கா கூட அதிமுக சேருன்னு சொல்றதும் அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே மாதிரி வந்து திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து தாவேக்காவை விரட்ட அடிக்கணும்னு சொல்றதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்ம அது ஒரு 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 2 நாள் இருந்தோம்னா அதோட இது முழுமையான இது தெரிஞ்சு போயிடும். இல்ல 2 நாள் இல்ல, இன்னைக்கு ஈவினிங்கே தெரிஞ்சது பாருங்க. 2 நாள் போறீங்க. ஆனா சில நேரங்களில் குதிரை பேரம் பேசப்படலாம். நீங்க சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம மகாராஷ்டிரால குதிரை பேரம் பேசப்பட்டது இல்லைங்களா? அது போல குதிரை பேரம் பேசப்பட்டு சில சட்டமன்ற உறுப்பினர்கள், ஏன் தாவேக்காவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட விலை கொடுத்து வாங்கலாம். அது போல ஒரு இல்ல அது போல சூழ்ச்சி இல்ல அது போல ஒரு சூழ்ச்சி இல்லை அது போல சூழ்ச்சி ஈச்சி செஞ்சு தாவேக்கா ஆட்சிக்கு வராமல் பண்ணலாமே தவிர, மற்றபடி இப்போ இருக்கிற நிலைமையில வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்கா ஆட்சி அமைக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இப்போ வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மம்தா பானர்ஜி வந்து ஒரு அசைக்க முடியாத ஒரு சக்தியாக இருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பின்னடைவு சந்திச்சுட்டு இருக்காங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இது சுகப்பிரசவம் இல்லை, ஆப்ரேஷன் பண்ணாங்க. சுகப்பிரசவம் தேர்தல் ஆணையம் வந்து சுகப்பிரசவத்தை மூலிமா தேர்தல் நடத்தலை, இது வந்து ஆப்ரேஷன் மூலிமா தேர்தல் நடத்தினாங்க. அதனால தான் இந்த அளவுக்கு வந்து பாஜக முன்னணியில் இருக்குன்னு சொல்லிட்டு மம்தா பானர்ஜி இன்னைக்கு கருத்து சொல்லியிருக்காங்க. இப்போ அசாமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாஜக பின்னடைவுன்னு எத்தனை ஊடகங்களும் வந்துட்டு இருந்தது. இன்னைக்கு பார்க்குறேன் பாஜக அமோக வெற்றின்றாங்க. இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கேரளாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இடதுசாரிகள் வரும்னு நினச்சாங்க. இப்போ காங்கிரஸ் வருதாங்க. இப்படி வந்து பாண்டிச்சேரியில் பாஜக கூட்டணியில் தான் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் எதிர்பார்க்கல. ஒன்று அதிமுக வரும், இல்லை திமுக வரும். இது 2 தான் மாறி. ஆனால் தாவேக்கா வந்து 10% வாங்கணும்னு சொல்லி நான் நினச்சேன். அப்போ தேர்தலுக்கு பிறகு மக்கள் சொன்ன பேச்சுகள்லாம் பார்த்தா ஒரு 15% வாங்குவாங்கன்னு நினச்சேன். அதனால இந்த 15% வந்து திமுக வந்து மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும்னு சொல்லிட்டு நம்மளே சொல்லிட்டோம் முதல்ல. ஆனா இன்னைக்கு வந்து தாவேக்காவே வந்து இந்த அளவுக்கு சீட்டு வாங்கியிருக்குன்னா மிகப்பெரிய ஒரு மார்ஜினெல்லாம் இல்லை. எல்லா இடங்கள்லையுமே நீங்க பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச பர்சன்டேஜ் தான். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2001 தேர்தலாக இருக்கட்டும், 2016 தேர்தலாக இருக்கட்டும், குறைஞ்சபட்சம் 40 விழுக்காடுக்கு மேலே வாக்கு வாங்கினவங்க தான் ஆட்சியை பிடிப்பாங்க. ஆனால் இன்னைக்கு விஜய் இது வந்து பார்த்தீங்கன்னா 100 சீட்டுக்கு மேலே வந்து முன்னணியில் இருக்குது. ஆனால் அவருடைய பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அதனால ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய ஏகபத்த ஆதரவோடு அவர் ஆட்சி அமைக்கிறாருன்னு சொல்லி எல்லாம் நம்ம சொல்ல முடியாது. இல்ல அது நம்ம இது பண்ண முடியாது. ஆனால் நம்மளுடைய டெமோக்ராட்டிக் தேர்தல் நியாயப்படி ஒரு ஓட்டு அதிகம் வாங்கினாலும் அவங்க தான் வின் பண்ணவங்க. நீங்க இல்ல அதுதான் நான் சொல்றேன். இப்ப அதுதான் சொல்றேன் நான். அதான் சொல்றேன், தாவேக்கா தான் இப்ப இருக்கிற நிலைமையில தாவேக்கா தான் ஆட்சி அமைக்கக்கூடிய நிலையில இருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா அது கற்பனைக்கு எட்ட முடியாது. திமுக அதிமுக சேர்ந்து ஆட்சி அமைக்கின்றதோ அல்லது தாவேக்கா கூட அதிமுக சேர்ந்து ஆட்சி அமைக்குன்னு சொல்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து எப்படி அது புரியல எனக்கு. அது ஒரு வித்தியாசமா இருக்கு. அப்படியெல்லாம் நடந்ததுன்னு சொன்னா அது மிகப்பெரிய இதுல உண்மையிலே குதிரை பேரங்கள் பேசப்படும். முடிஞ்ச அளவுக்கு விஜய் வந்து முடிஞ்ச அளவுக்கு விஜய் ஆட்சி அமைக்கிற வரையிலும் விஜய் வந்து தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை எங்கன்னா ஒரு பங்களால பூட்டி வச்சிருந்தா தான் வேலைக்கு ஆகும். இல்லைன்னு சொன்னா கடத்திடுவாங்க நாடா. இல்ல நீங்க விஜய ரொம்ப இதா நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். விஜய் வந்து ஆரம்பத்துல இருந்தே அவர் வந்து புதுசா வந்தாருங்கிறதுக்கு வேண்டி அவரை வந்து எல்லாரும் மட்டம் தட்டிலே பேசி பழகிருக்காங்க. அந்த வகையில நீங்களும் வந்து அதே மட்டம் தட்டிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு இவ்வளவு ஜெயிச்சும் கூட இன்னுமே மட்டம் தட்டுற மாதிரிதான் தெரியுது அவரை. ஓரளவுக்கு வந்து மட்டம் தட்டாம தோல்ல வச்சு சுமக்க சொல்றேன் சார். மட்டம் தட்டாம தோல்ல வச்சு சுமக்க சொல்றீங்களா வெற்றி பெற்றாருன்றதுக்காக?
மட்டம் தட்டுறீங்களாங்கிறது கிடையாது. இன்னைக்கு வந்து அடுத்தது முதல்வராக வரக்கூடிய வாய்ப்பை நமக்கு வரட்டுங்க. ஏங்க மோடியே நாங்க கடுமையா விமர்சனம் பண்றோம். மோடி பிரதமர் ஆகிறாரு, பிரதமர் தான். அதே மாதிரி வந்து விஜய் நான் வந்து கடுமையா விமர்சனம் பண்றேன். முதல்வரானா ஆகட்டும், யார் வேணான்னு சொல்றா? என்ன பேசுறீங்க நீங்க? பிரதமரை நான் கடுமையா எதிர்க்கிறேனா இல்லையா? ஆனா அவர் பிரதமர் வராரு, அது மீறி பிரதமர் ஆகிறாரு. பிரதமர் ஆகிறதுக்காக நான் அழுதுகிட்டு உட்காந்துக்கிட்டு இவர் பிரதமர் ஆகக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி விஜயை நான் பொதுதளத்தில் கடுமையா விமர்சனம் பண்றேன். முதல்வர் ஆயிட்டாருன்னா ஆகட்டும், முதல்வர் ஆன பிறகு கூட எங்களுடைய விமர்சனங்கள் தொடரும். அதுக்காக நீங்க என்ன சொல்றீங்க? கடுமையா முதல்வர் ஆயிட்டாரு இப்பயாச்சும் நீங்க வந்து விமர்சனம் பண்ணாதீங்க, அவரை தாக்கி பேசாதீங்கன்றதெல்லாம் என்ன மாதிரியான மனநிலை அது? தாக்கி பேசுறதோ அல்லது வந்து அவங்களுடைய கருத்துக்கள்ல எதிர்கருத்து சொல்றதோ இல்ல. இப்போ விட நான் என்ன சொல்றேன், விஜய் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை பத்திரமா பாதுகாத்துக்கணும்ன்ற. இல்லைன்னு சொன்னா நைட்டு கடத்தப்படத்து கூட வாய்ப்பு இருக்குன்றேன். எதுவும் நடக்காதுன்னு சொல்ல முடியாது. கடந்த காலங்களில் மற்ற மாநிலங்கள் இது போல நடந்திருக்கு. புரியுதுங்களா? விஜய் ஏன்னா விஜயுடைய வேட்பாளர்கள் யாரும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கொள்கை முடிவோடு இருக்கக்கூடிய நபர்கள் இல்லை. ரெண்டாவது தலைமைக்கு ரொம்ப நெருக்கமான நபர்களும் இல்லை. ஏதோ அங்கேருந்து இங்க ஒரு 2 பேர் 10 பேர் அங்கேருந்து 10 பேர் இப்படி பொறுக்கி போட்டு அவர் வேட்பாளரை அறிவிச்சிட்டாரு. அவங்களும் ஜெயிச்சு இருக்காங்க நிறைய பேர். இப்போ அந்த வேட்பாளர்களை தக்க வைப்பது யாருடைய பொறுப்பு? விஜயுடைய பொறுப்பு தானே. அப்போ ஏன்னு சொன்னா விஜய் என்ன பண்ணணும், அந்த வேட்பாளர்களை எங்கன்னா எடுத்து போய் எடுத்து போய் வச்சு பாதுகாக்கணும். இல்லைன்னு சொன்னா எதுவும் நடக்கலாம். ஒரு 25 சட்டமன்ற உறுப்பினர்களை காசு கொடுத்து வாங்கி நான் தான் தாவேக்கான்னு சொன்னா கட்சி தாவல் தடை சட்டமும் பாயாது அவங்களுக்கு. அதை வச்சு எதிர்கட்சிகள் ஆட்சி அமைக்க வாய்ப்புகள் இருக்கு. இப்ப வந்து ஆட்சி அமைக்கிறார் வைங்க. இப்ப ஆட்சி அமைக்கிற அளவுக்கு வந்தாச்சு. இந்த வந்து ஓரளவுக்கு அந்த இப்ப ஜெயிச்சு வரக்கூடிய அந்த வேட்பாளர்களை அந்த இவங்களை எல்லாம் தக்க வைத்துக் கொண்டு இவர் வந்து ஆட்சி அமைக்கிறார். ஆட்சி அமைத்தால் இவர் வந்து பல இது நம்மளுக்கு வந்து உறுதிமொழி கொடுத்திருக்காரு. தேர்தல் வாக்குறுதிகள் நிறைய கொடுத்திருக்காங்க. இதையெல்லாம் அதுதான் கேள்வி. இப்ப 2500 ரூபாய் மகளிருக்கு குடும்பத்துக்கு தலைவி கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காரு. கொடுப்பாரா? திருமணம் வீட்டுல பெண்ணுக்கு திருமணம் நடந்ததுன்னா 1 சவரன் நகை கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காரு. கொடுப்பாரா? குழந்தை பிறந்ததுன்னா மாமன் சீர்வரிசையா ஒரு மோதிரம் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. கொடுப்பாரா? மருத்துவ காப்பீட்டு தொகையை 25 லட்சமா உயர்த்துவேன்னு சொல்லியிருக்காரு. உயர்த்துவாரா? அரசு பள்ளிகள் எல்லாம் தனியார் பள்ளிகள் போன்று ஒரு மிகப்பெரிய அளவுக்கு நான் மாற்றம் கொண்டு வருவேன்னு சொல்லுவார். மாற்றுவாரா? இப்படி நான் சொல்லிக்கிட்டே போலாம். சரி, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. அவர் என்ன பண்ண போறோம்னு பார்க்கலாம். ஆனா இந்த மெஜாரிட்டி வர்றதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இல்ல, மெஜாரிட்டி வர்றதுக்கு என்ன காரணம் சொன்னா, மக்கள் வந்து இப்ப கடந்த 5 ஆண்டுகளா நான் எல்லாமே திமுக அரசின் மக்கள் உறவு செயல்பாடுகளை பொதுதளத்துல வீசிக்கிட்டே வந்தோம் இல்லையா? இப்போ விஜய் அறுவடை பண்ணிட்டான்னு தான் நான் நினைக்க முடியும். திமுக அரசினுடைய மக்கள் விரோத செயல்பாடுகளை நீங்க ஏன் நாம் தமிழ் கட்சி உட்பட அதிமுக உட்பட எத்தனையோ கட்சிகள் அரசியல் கட்சிகள் எல்லாமே வந்து அம்பலப்படுத்திட்டு வந்தோம். அதை கடைசி நேரத்தில் வந்த ஒரு சினிமா பிரபலம் அந்த சினிமா முகத்தை வச்சு அவன் வந்து அதை அவனுக்கு சாதகமா மாத்திக்கிட்டான்றதான் நம்ம பார்க்க முடியும். விஜய்க்கு சாதகமா மாத்திக்கிட்டாருன்னு தான் பார்க்க முடியும். திமுகவின் எதிர்ப்பு அலை மட்டும்தான் இவருக்கு விஜய் வந்து வெற்றி பெற்றாரா அல்லது விஜய்க்கு வந்து பேக்கப் பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ மிஷினரி. நான் அன்னிலிருந்து சொல்லிட்டு வரேன், யாருமே கேட்க மாட்டேன்றீங்க. கிறிஸ்துவ மிஷினரிகள் மட்டும் இல்ல, தலித் வாக்குகள் முழுக்க விஜய்க்கு போகுதுன்னு சொல்லிட்டு வரேன், கேட்க மாட்டேன்றாங்க. ஆனா இன்னைக்கு அதை அனுபவிக்கிறாங்க. நான் அதனாலதான் சொன்னேன், திமுக மிகப்பெரிய பின்னடைவு சந்திக்கும், திமுக ஓட்டுகளைத்தான் விஜய் பிரிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அடிச்சு சொல்லிட்டு வந்தேன். இன்னைக்கு ஒரு கட்சியினுடைய தலைவரே தோக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டாருன்னா அந்த தொகுதியில யார் இருக்காங்கன்றத நீங்க பாருங்க. பெரும்பாலும் கிறிஸ்தவ மிஷினரிகளுடைய எல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் வெற்றி பெற்றிருக்காப்பல. விஜயுடைய கட்சி வெற்றி பெற்றிருக்கு, முதல்வர் தோற்று இருக்காரு. எப்படி பர்கூர் தொகுதியில் ஜெயலலிதாவை எதிர்த்து ஒரு திமுக சாதாரணமான ஒரு வேட்பாளர் வெற்றி பெற்றாரோ அதே மாதிரி தான் இன்னைக்கு விஎஸ் பாபு வந்து பெரம்பூர் தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காரு, இது கொளத்தூர் தொகுதியில. ஆமா, இல்ல விஎஸ் பாபு முதல்ல வந்து திமுக இருக்கும் போதும் அவர் வந்து அந்த கட்சியில அவர் வந்து எம்எல்ஏ தான் இருந்தாருங்க. யாரு? அவரு பாபு. ஆமாமா, பாபு வந்து இருந்தாலும் இப்ப முதல்வரை எதிர்த்து நின்று வெற்றி பெற்றிருக்காரு இல்லைங்களா? விஎஸ் பாபு திமுக இருந்தாரு, அதிமுக போனாரு, மறுபடியும் தாவேக்காக்கு வந்தார். அவர் பல கட்சியில ரவுண்ட் ஆடி வச்சுட்டு வந்தவர் தான். ஆமா ஆமா, அந்த அதுல வந்தவர் தான். ஆனா இன்னைக்கு வந்து தாவேக்கால இருந்ததுனால ஒரே புடியா நின்று அங்க ஜெயிச்சு வந்து காமிச்சிட்டாங்க.
இப்போ இனி வந்து இப்ப வந்து புதுசா வர்ற எம்எல்ஏக்கள் விஜய் கட்சி சார்ந்த புதுசா வந்திருக்காங்க. இப்ப வந்து அவங்களுக்கு வந்து இது வரைக்குமே வந்து ஒரு சட்டமன்றம் எப்படி நடக்குதுன்னு கூட அவங்களுக்கு எல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இப்ப அவங்க வந்து சட்டமன்றத்தில் உட்கார போறாங்க. இது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி ஆட்கள் வந்து உட்கார்ந்தா? இல்லை, அதேமாரி ஆட்கள் வந்தால் கூட அவங்க திருந்திக்கணும் இல்லையா? சட்ட விதிக்கு கட்டுப்பட்டு தான் நடக்கணும். சட்டமன்றத்தில் வந்து நான் வந்து வெளியே வந்து பிகில் அடித்து சுற்றினேன், விசில் அடித்து சுற்றினேன், அது சட்டமன்றத்தில் வந்து விசில் அடித்து தான் சுற்றுன்னு சொன்னால் அது முடியாது இல்லைங்களா? சட்ட விதிகள் இருக்குது, சட்டமன்ற மரபுகள் இருக்குது. தெரியாதவங்க கூட அங்கே வந்து தெரிஞ்சுக்க போகிறான். அதெல்லாம் நம்ம வந்து ஒரு குற்றமாக நம்ம கொண்டு போக முடியாதுன்னு வைங்க. அதை இவனுங்கெல்லாம் வந்து என்ன பண்ண போகிறானுங்க சட்டமன்றம் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம பேச முடியாது. ஏன்னா சட்டமன்றத்துக்கு வந்தால் அந்த சட்டமன்ற மரபுகளை பின்பற்றி தான் எல்லாருமே நடப்பாங்க சட்டமன்ற உறுப்பினர்கள். இவங்களும் அதை மாற்றிக்குவாங்க, அதெல்லாம் மாற்றம் இல்லை, மாற்றிக்குவாங்க அவங்கள. ஆனால் என்ன இதில் ஒரு பிரச்சனைன்னா, இப்போ விஜய் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிக்கையாளர் சந்திக்க மாட்டார், யார்கிட்டையும் பேச மாட்டார், அப்படியே அமைதியாக இருப்பார். இப்போ சட்டமன்றத்தில் வந்து எதிர்கட்சிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு விஜய் பதில் சொல்லி தான் ஆகணும். இத்தனால சொல்லாமல் போகலாம், பிரஸை சந்திக்காமல் போகலாம். ஒரு பிரச்சனையை, பொது பிரச்சனையை சட்டமன்றத்தில் எழுப்பும்போது நீ எல்லாம் ஒரு ஆளா, உனக்கெல்லாம் ஆளு மாதிரி, உனக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமான்னு சொல்லிட்டு எல்லாம் போக முடியாது. பதில் சொல்லி தான் ஆகணும். அங்கே ஆனாப்பட்ட ஜெயலலிதாவுக்கு கூட கேள்வி கேட்டாங்க, ஜெயலலிதாவோட பதில் சொன்னாங்க. எம்ஜிஆர் கிட்ட கூட கேள்வி கேட்டிருக்காங்க, எம்ஜிஆர் கூட பதில் சொல்லியிருக்காரு. அதேமாரி விஜய் சொல்லுவாரா? இல்லை சொல்லாமல் நான் வந்து அதெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிற மாதிரி ஏன் பத்திரிகையை சந்திக்கிறது என்பது சட்டமா அப்படின்னு கேட்டார்ல, அதனால சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்றது சட்டமா அப்படின்ட்டு போனார்னா அது நிச்சயம் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்ப்புகள் வரதான் செய்யும். இப்ப இருக்கிற இந்த நேரத்துல வந்து அடுத்த, அதாவது விஜய்க்கு தாவாக்காவுக்கு அடுத்த நிலைமையில இருக்கக்கூடியது திமுக வருது. ஆமா, இப்போ கரண்ட் அப்படிதான் இருக்கு. அதிமுக இருந்தது, அப்ப அப்படியே திமுக மாறி இருக்கு. எதிர்கட்சியாக திமுக வருதுன்னு ஒரு இது பண்ணுவோம். ஏன்னா இப்ப இருக்கிற ஸ்டேஜ்ல வந்து எதிர்கட்சி அவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல எதிர்கட்சி தலைவராக யார் வருவாங்க? இல்ல, அது நான் சாயங்காலத்துக்குள்ள தெரிஞ்சிடும் யார் அதிகமா வாங்கியிருக்காங்களோ அவங்க தான் எதிர்கட்சி தலைவா வருவாங்க. இல்ல இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில வந்து திமுக கொஞ்சம் அதிகமா வந்துட்டு இருக்குது. சோ அவங்களே நம்ம நினைச்சு இது பண்ணுவோம். எதிர்கட்சியாக திமுக வந்தால் அதனுடைய தலைவராக யார் இருப்பாங்க? எதிர்கட்சி தலைவர் இப்போ இவர் ஸ்டாலின் தோத்துட்டாரு. அதுக்கு அடுத்த கட்சி, அந்த கட்சியினுடைய மூத்த யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சு அவங்க தான் வருவாங்க, வேற யார் வருவாங்க? இல்ல உதயநிதி ஜெயிச்சுட்டாருங்க. உதயநிதி வந்தாருன்னா இப்ப அவர் வந்து எதிர்கட்சி தலைவரா அவரை அமர்த்துவாங்களா என்னன்னு கேக்குறேன் நான். ஆமா, உதயநிதி தான் வரணும். அப்போ மற்ற திமுக காரங்கள்லாம் அதை ஏற்றுக்கொள்வார்களா? முதிர்ச்சி பெற்ற, வயது முதிர்ந்த, அல்லது பல ஆண்டுகள் வின் பண்ணி வந்து எம்எல்ஏக்களாக இருந்த KN நேரு, இந்த மாதிரி பல ஆட்கள் அங்க இருக்காங்க. அப்ப அவர்கள் எல்லாம் தாண்டி எப்படி வெறும் உதயநிதியை கொண்டாந்து உட்கார வைக்க முடியும்? அவங்க எல்லாம் இருக்கும்போது தான் துணை முதல்வராக உதயநிதி நியமனம் பண்ணாங்க. இல்ல அதெல்லாம் அது ஆட்சியில வந்தப்ப பண்றாங்க. எதிர்கட்சியா இருந்தால் எப்படி நடக்க போகுது நீங்க உங்களுடைய? இல்ல அதுதான் நடக்கும். நான் என்ன சொல்றேன், துணை முதல்வரா இவ்வளவு சீனியர்ஸ் இருக்கும்போது தான் துணை முதல்வரா உதயநிதியை ஸ்டாலின் நியமனம் பண்ணியிருக்காங்கன்னும் போது, இப்போ உதயநிதி ஸ்டாலின் ஜெயிச்சிருக்காருன்னு போது, ஸ்டாலின் அங்க இல்லாத போது உதயநிதி ஸ்டாலின் தான் எதிர்கட்சி தலைவராக வருவாரு. நல்லா இருக்கும். முதல்வரா விஜயும், எதிர்கட்சி தலைவரா ஸ்டாலினும் இளைஞர்கள் தானே, இருக்கட்டுமே, நல்லா தானே இருக்கும். சரி, அப்போ சரி, இதை தவிர வந்து நம்ம வந்து அதிமுக வந்து எதிர்கட்சியில வந்து இருந்ததுன்னா அதற்கு எடப்பாடியார் எதிர்கட்சி தலைவராக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? இல்ல அதுதான் சொல்றேன், அதிமுக எதிர்கட்சி தலைவரா வர வாய்ப்பு எப்படி இப்போ வராது. இப்போ திமுக தான் கொஞ்சம் முன்னணியில் இருக்கு. 2ஆம் இடம் வந்து திமுக தான் இருக்கு. அதான் சரி. இல்ல நம்ம வந்து ஒரு கற்பனை தான் கேட்கிறோம். ஏன்னா முன்னணி தான் மெயினா இருக்குது. இதை தாண்டி அதிமுக, அதாவது திமுக வந்தா நீங்க வந்து உதயநிதிக்கு வர வாய்ப்பு இருக்குங்கிறீங்க. அது போல அது இப்ப திமுக வராம அதிமுக வந்தா யாரு இருப்பாங்க அப்படின்னு நான் கேட்கறேன். இல்ல திமுக தான், அதிமுக எடப்பாடி தான் வருவாரு எதிர்கட்சி தலைவரா. ஆனால் இப்ப வந்து பின்னுக்கு தள்ளப்பட்ட இந்த இது எப்படி நீங்க எதிர்பார்க்கிறீங்க? அதாவது வந்து திராவிட ஆட்சியாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக அவர்கள் வந்துட்டு கொண்டிருந்தார்கள். இப்ப இந்த விஜயோட திராவிட ஆட்சின்னு சொல்ல முடியாது, தமிழர் ஆட்சின்னு சொல்ல முடியாது. இப்படி இருக்கிறவரை வந்து கொஞ்சம் முன்னாடி கொண்டு உட்கார வச்சாச்சு. இப்ப திராவிடம் ஒதுக்கப்பட்டதா? இல்ல அப்படி சொன்னீங்கன்னு சொன்னா இவன் கூட திராவிடம் சொல்லி தானே வந்திருக்கான் விஜய் கூட.
பெரியார் தானே எங்களுடைய அரசியல் குருவா ஏத்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி திராவிடம் இல்லாமல் இல்ல நீங்க இதுல நீங்க இதுல தமிழ் தேசியம் திராவிடம் என்று போட்டு நோடிச்சு வேடிக்கை இது பண்ண முடியாது. இது வந்து முழுக்க முழுக்க என்னன்னு சொன்னா ஆட்சி மாற்றம் மக்கள் நினைச்சாங்க. இந்த நேரத்தில் இந்த சினிமா ப்ராப்ளம் இறங்கினவுடனே இவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. ரெண்டாவது விஜயுடைய அந்த பிரச்சாரம் இருக்கு பார்த்தீங்களா, நீங்க வீட்டுக்கு போய் உங்க அம்மாவை தொந்தரவு பண்ணி ஓட்டு போட வைங்க, உங்க அப்பாவை தொந்தரவு பண்ணி ஓட்டு போட வைங்க, உங்க அக்கா தங்கச்சி அந்த குட்டீஸ் என்னுடைய ரசிகர்களே அப்படி. அப்போ அந்த குழந்தைகளை வச்சு ஒரு விதமான த்ரெட்டனிங் பண்ணி தான் இந்த வாக்குகளை வாங்கியிருக்காரு விஜய். அப்படித்தான் நீங்க பார்க்கணும். ஏன்னா நானே இப்போ தெருவில் போயிட்டே இருக்கேன் ஓட்டு போடுறதுக்கு, தெருவில் பசங்க விளையாட்டே இருக்காங்க. அங்கிள் அப்படின்றான், எங்க ஓட்டா? ஆமா நீங்க விசிலுக்கு போடுங்க அங்கிள் அப்படின்றானுங்க. அப்போ இதேமாரி ஒரு நெரட்டிவை வந்து செட் பண்ணாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆதவர்ஜினா மூலியமாக வாய்ஸ் ஆஃப் காமன் சொல்லிட்டு ஒரு இது வச்சுக்கிட்டு பெண்கள் வந்து எனக்கு என் புருஷனை விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும்னு சொல்கிறது, அப்புறம் விஜய் பார்க்கலன்றது கதறி கதறி அழுகிற மாதிரி, அப்புறம் வந்து விஜய் ஜெயிக்கலைன்னா நாங்கள் செத்துருவோம்னு சொன்னது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான சோசியல் மீடியாவில் நெரட்டிவ்களை வந்து அந்த விஜய் ஆதவர்ஜினா மூலியமாக உருவாக்கப்பட்டது முழுக்க முழுக்க. இதெல்லாம் வந்து ஃபேக்ட். இதெல்லாம் வந்து தேர்தல் ஆணையம் அன்றைக்கே தடை பண்ணியிருக்கணும். எதிர்கட்சிகள் இது ஒரு பெரிய கூட்டம். ஆனால் எதிர்கட்சிகள் அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் இதெல்லாம் சாதாரணமாக கடந்து போயிட்டாங்க. ஆனால் அதனுடைய எதிரொலி இப்போ அவங்க அனுபவிக்கிறாங்க. வந்து இன்னைக்கு இன்ற காலகட்டத்துல இந்த நிமிஷத்துல என்ன நடக்குது அப்படிங்கறது வந்து தமிழகத்துல எப்படி போயிட்டு இருக்கு, என்ன நடக்க போகுது அப்படிங்கறது நம்ம ஒரு இதா பார்த்திருக்கோம். இன்னொரு ஒரு நாள் ஒரு தினம் இருந்தாலே என்ன நடக்கும் அப்படிங்கறது தெளிவா தெரிஞ்சு போயிடும். கண்டிப்பாக இந்த நேரத்துல பல நிகழ்ச்சிகள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நீங்க வந்து எங்களுடைய யூ தமிழ் ஊடகத்துக்கு இந்த நிகழ்ச்சி செஞ்சு கொடுத்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம். நன்றி.